ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kavi.com. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருத்தி செடி இதுதான் பற்றி பார்க்க போகிறோம். பருத்தி செடியை பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பருத்தி செடியில் ஆண் செடி பெண் செடின்னு ரெண்டு இருக்கும். ஆண் செடியும் பூ பூக்கும், பெண் செடியும் பூ பூக்கும். ஆனால் ஆண் செடி காய் காய்க்காது, பெண் செடியில் தான் காய் காய்க்கும். அது எப்படின்னா, ஆண் செடியில் பூக்கிற பூவில் மகரந்த துகள் இருக்கும். அந்த மகரந்த துகள்களை எடுத்து கொண்டு போய் பெண் செடியில் உள்ள பூவில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் பெண் செடியில் காய் காய்க்கும். அந்த காய் தான் நமக்கு வெடித்து பஞ்சாக கிடைக்குது. வாங்க எப்படி மகரந்த துகள் எடுத்து வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், மகரந்த துகள் எடுத்து அதை பெண் செடியில் உள்ள பூவில் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, மகரந்த துகள் எடுத்துருவாங்க. ஆண் செடியில் உள்ள பூவை ஃபுல்லாக எடுத்து அதில் உள்ள மகரந்த துகள் எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் பெண் செடியில் உள்ள பூவில் வைப்பாங்க. இப்படி வைக்கும்போது தான் அந்த பெண் செடியில் காய் காய்க்குது. சோளம் போட்டிருக்காங்க. அதாவது அந்த பருத்தி காட்டில் வரப்பில் சோளம் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கருது வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.